ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீன் வச்சு மில்லா சகால எபிசோட் 40 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் சொல்றத கேளு, நில்லு. காடை திரும்பவும் தப்பிச்சிட்டானா? அவன் மறுபடியும் ஆண்கையிட தேடி வருவான். இப்ப நீ ஆர்நாயிட்ட பார்த்து என்ன பண்ண போற? நீங்க காரணம் இல்லையா? திருப்பி அனுப்ப முடியுமா? நான் கூட உன்ன சந்தேகப்பட்டேன். எனக்கு தெரியல, ஆனா அவளுக்காக எனக்கு முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். நிச்சயம் ஏதாவது செய்வேன். அப்படியே விட்டுற முடியாது. இதுக்கு பேர் தாண்டா லவ். இது லவ் இல்லாம என்னன்றா சொல்றது? ரெண்டுது கூட அப்படி பண்ணலாம்ப்பா. பாசத்துக்கு பேர் இங்கிலீஷ்ல என்னடா லவ்? லவ்டா இது. துடிக்கிறான்ல அவன் தான் எஸ்கேப் ஆனது. அவன் எஸ்கேப் ஆனா இவ்வளவுதானே வந்து கூட்டிட்டு போக பார்ப்பான். அதனாலதான் இவர் வராரு இப்போ. இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா தான் நாங்க கூட்டிட்டு போறோன்றதான அவன் ஐடியாவா இருந்துச்சு. எப்படி இவ தனியா இங்க இருக்கா? இவன் மேல டவுட் வரும்ல. இவ தானே காப்பாத்திட்டோன்னு நினைப்பாங்க. நிச்சயமா கார்டர் இல்ல, ரெண்டு அடிமைங்க தான் வந்திருக்காங்க. இந்த பசங்களோட பேர் என்ன ஞாபகமே இல்லையே. ஓ, நம்ம முதலாளியோட அடிமைங்களா? தார்ஃபின்னும் ஈனாரும். ஆமா, அவங்கதான். அவனுங்க என்ன பண்றானுங்க? அவங்கள என்ன பண்ணலாம் தலைவா? துரத்தி விட்டுலாமா? தேவையில்லை, விடு, பாத்துக்கலாம். அவங்க என்ன பண்ண வந்தாங்களோ அது பண்ணட்டும். இங்க பாரு, அன்ஹைடு. எனக்கு தெரியும். இவ வந்தது யாருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா? தெரியும். தப்பிக்க விட்டதா? நான் தான் அவன் தப்பிக்க உதவி பண்ணது. நான் தான் கை கட்டுகளை அவுத்து விட்டேன். கார்டரை கண்காணிச்சிட்டு இருந்தவால நாங்க ரெண்டு பேருமே செத்துருவோன்னு நினைச்சு அங்க வந்து எல்லாரையும் என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்து மத்தவங்க எல்லாரையும் கார்டர் கொன்னுட்டான். அவனை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. எல்லாரையும் கொன்னுட்டான். ஏகப்பட்ட பிணங்கள் இருந்திருக்கு. நிலைமை இதை விட மோசம் இல்ல. ஈனார், நம்மள வீரர்கள்லாம் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஆர்நைட் பக்கத்துல முட்டி போட்டு உட்காந்து பாத்திரத்தை கழுவுற மாதிரி பவளா பண்ணு. கொஞ்சம் அமைதியாக, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்லு. அது கார்டருக்கு சண்டையில பயங்கரமா அடிபட்டுடுச்சு. கொற்ற மழையில அங்க இருந்து தப்பிச்சு இங்க ஓடி வந்துட்டோம். பெரிய முதலாளியோட வீட்டுக்கு வந்துட்டோம். கார்டரோட காயத்துக்கு மருந்து போடும்போதே அவன் மயக்கமாக ஆரம்பிச்சிட்டான். அதிகமா இருந்ததுனால அவனை தூக்கிட்டு போக முடியல. என்னால தனியா அவனை எங்கேயாச்சும் ஒளிச்சு வைக்கவும் முடியல. அப்படின்னா கார்டர் அவன் இங்கதான் இருக்கான். ஆமா, பெரிய முதலாளி வீட்டுல வச்சிருக்கான். உதவி பண்ணாரு. சீக்கிரத்திலேயே ஸ்னேக்கும் அவனோட ஆளுங்களும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு கார்டர் அங்க இருந்து தப்பிச்சு வேற எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இங்க தேட மாட்டாங்கல்ல. தேடி வருவான்னு அவங்க இந்த வீட்லயே அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேக்கும் இன்னும் 2 பேர் இருக்காங்க. என்னமா சொல்ற? ஏன் நீ தனியா போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்த? நீதானே உன் வயித்துல வர்ற குழந்தைக்காக
காத்திருக்கலாம் வேற சொல்லிட்டு இருந்த. என்ன பண்றது, அவன் அவசரப்படுறான். யாரும் இந்த பொண்ணு மனசு புரிஞ்சுக்கலன்னா ஏன்னா அநேகமா எனக்கு மூல குழம்பி கனவு கண்டுட்டேன்னு நினைக்கிறேன். கார்டு நான் என் வீட்டுல இருந்த குழந்தை எல்லாரும் ஒண்ணு ஒரு குடும்பமா இருக்க மாதிரி நான் என்ன நினைச்சேன்னா அவ எப்படியோ திரும்பி வந்துட்டான். அவ பழைய மாதிரி இல்லாம மாறிடுவான்னு நினைச்சேன். எப்பவும் அவன் கண்ணு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப அதுல ஒரு ஒரு சோகம் மட்டும்தான் இருக்கு. அவன் கண்கள் முழுக்க ஒரு சோகம் மட்டும்தான் இருக்கு. நாங்க 2 பேரும் எங்க குழந்தை எழுந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் இழந்துட்டோம். இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை. கார்டருக்கு காயம் இப்ப எப்படி இருக்கு? மொத்தமா நல்லா இருக்கிறது நின்றுச்சா? அவரு மார்போட வலது பகுதியில இருந்து பயங்கரமா ரத்தம் வழியுது. ஒளிச்சு வைக்கும் போது கூட ரத்தம் போய்கிட்டே இருந்தது. நிறைய இதுல 10 இருக்குன்னு ஒவ்வொரு நினைக்கிறேன். நிமிஷமும் முக்கியமானது. இத பாரு, நீ கார்டரோட சேர்ந்து வாழ்றதுக்கு நீ இப்ப தயாரா இருக்கியா? நீ இதுக்கப்புறம் கார்டரோட சேர்ந்து வாழ முடிவு எடுத்துட்டன்னா இங்க இருந்து நீ தப்பிச்சு போயாகணும். ஆனா நீ இப்ப கர்ப்பமா வர இருக்க. நீ பயணிக்க வேண்டிய பாதையும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நீ முயற்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டா நான் உனக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன். எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை. இங்கே இருந்தாலும் ஆபத்து தான். ஆமா, இது தவிர வேற வழியே இல்லை. நானும் உனக்கு உதவுறேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா ஏதாவது பண்ண ஸ்னேக் முடியும். எதிர்க்கணும். நிச்சயமா நம்ம 2 பேரால ஏதாவது பண்ண முடியும். தோர்ஃபைன், ஆனா கமிட்டி வர டைம்ல நீங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. பாப்போம் கட்டி பிடிக்காம இருக்கானா இல்லையான்னு. அடா பாவி, இதுதான் கண்காணிக்கிற லட்சணமா? என்னாச்சு? தூங்காத. ஹரணியிட விட்டு உன் பார்வையை நகர்த்துறான்னு வச்சுக்க, உன் மூக்க உடைச்சிருவேன். அங்க அவ போயிட்டா. நான் கவனமா இருக்கேன். யாரு? நான் மத்தியானத்துக்கு சாப்பாடு தயார் பண்ண போறேன். இவ்வளோ கேஷுவலாக அந்த டவுட் வந்துருமா? உனக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு வெளியே போ. உன்னை வச்சுதான் அவங்கள பிடிக்கலான்னு இருக்கேன். அதனால நீ வெளியில கண்பார்வையிலே இரு. சரி, எனக்கு புரிஞ்சுது. இந்த பொண்ணை பார்க்கவே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு, இல்லையா ஸ்னேக்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கீழ்த்தட்டு மக்கள் வேற வழியே இல்லாம அடிமையாகி அதான் நம்ம இடம் நினைப்பாங்க. ஆனா என் மனசுக்கு அப்படி படல. அடிமைன்னு சொல்லப்படுறவங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, அவ்வளவுதான்.
ஒருவேளை உனக்கும் எனக்கும் கூட அதிர்ஷ்டம் இல்லைன்னா நாமளும் அடிமையாயிருப்போம். அப்புறம் நம்ம நிலைமையும் அவங்கள மாதிரி தான். எல்லா செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேவை. பயந்து பயந்து வாழணும். இப்போ அதனால என்ன? இப்போ அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் என்னுடைய ஆளுங்க 5 பேரை கொண்டு இருக்கான். அவனை கொல்லாம என்னால நிம்மதியா இருக்க முடியாத. நான் இந்த கத்தியை தூக்கிட்டு சுத்துறதுல எந்த அர்த்தமும் இருக்காது. இறந்து போனவங்களுக்காக நான் கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். நீங்களும் அதை தானே பண்றீங்க. ஆ. சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. கத்திய தூக்கி எறிஞ்சிடு. என்னால சொல்ல முடியும், இந்த கத்தி இந்த இடத்த சேர்ந்தது இல்ல. இந்த இடத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நீ இங்க வந்ததுக்கு கூட ஒரு முக்கியமான காரணம் இருக்கு ஸ்னேக். ஆனா அந்த காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, நீ கத்திய தூக்கி போடுறதால அது உனக்கு உதவி செய்யும். யோ பெருசு, பேசுனதெல்லாம் போதும். பேசாம படுத்து தூங்குற வேலையை பாரு. ஐயோ, நீ வேணும்னா என்னோட நிலத்தை எடுத்துக்க. வாழ்நாள் முழுக்க உழைச்சு அந்த நிலத்துல ஏதாவது விளைய வை. கத்தி எடுத்து சுழற்றதை விட உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். இங்க கேக்குறானுங்க. இன்னும் ரொம்ப நாளைக்கு எழுந்து நடமாட முடியாத நான் சாக்க போறேன். நிச்சயமா நான் இறந்துடுவேன். உன் வாழ்க்கையை சரி செஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதை பயன்படுத்திக்க. எனக்காக நீ பைபிள்லாம் படிச்சிருக்க. அதுக்காக நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். நிறுத்துங்க. இப்ப நீங்க அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க, சரியா? பேசாம இருங்க. என்னால நிலத்துல எல்லாம் வேலை செய்ய முடியாது. தலைவரே, பசி பசின்றியா? அப்போ மட்டும் எங்க போகுது புத்தி? இருக்காங்க. அதோ அந்த இடத்துல, அதோ அந்த 3வது மரத்தை பாருங்களேன். அவன் தான் ஒளிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். நிச்சயமா அவன் தான். அவன்தானா? டோர்ஃபின் மாதிரியே இருக்கு. அப்படின்னா சரி. இல்ல இல்ல, தாடி ப்ரௌனா அப்போ இருக்கு. அவன் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா தெரிவானே. ஐயோ, அவன் இப்போ இங்கதானே இருக்கு அடிபட்டு மயக்கத்துல. எப்படி அங்க நிப்பான்? இவங்க வேலையா தான் இருக்கும். அதான் ஏனார் தான் அங்க நிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஆ. தாடி அப்படின்றது இருக்கும். வெளியே வராங்க. ஒண்ணு, இப்போ இவங்களை துணி இந்த பக்கமா ஓடிடலாம். மூணு. அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஈனாரா? பெரிய தைரியமான முடிவு தான் அதெல்லாம். ஈனார் தப்பிக்கணும். இனிமே ஆக வேண்டியது நீதான் செய்யணும் ஈனார். இப்போ ஆனா இவங்க இங்க இந்த அப்படி பக்கமா விட்டுட்டு போவாங்களா என்ன நம்ப முடியல. எங்கன்னா ஒளிஞ்சு அந்த ட்ரெஸ் தூக்கி போட்டு ஓட்டானா போதும். அந்த பாடி தேர்ந்தெடுப்பாங்க. இந்த அளவுக்கு ஓட முடியும்னு கூட யோசிக்க மாட்டாங்க. நம்ம எல்லா பக்கமும் போய் அவனை சுத்தி வளைச்சு பிடிச்சிடலாம். நேக்கு டவுட் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உங்க குதிரையும் குதிரை வண்டியும் தேவைப்படுது முதலாளி. நான் வேலை செஞ்சு கண்டிப்பா நான் உங்களோட கடனை திருப்பி கொடுத்துருவேன். என்ன நம்புங்க. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வண்டியில முதல்ல நீ என்ன ஏத்தணும். வண்டியில நான் இருந்தா எந்த கேள்வியும் கேட்காம இந்த வயலை நீங்க சுத்தி வர முடியும். ஆனா எங்களால உங்களை எப்படி இந்த விஷயத்துல சம்மந்தப்படுத்த முடியும்? இங்க பாரு, நான் ஏற்கனவே சம்பந்தப்பட்டுட்டேன். இப்ப பேச்ச குறைச்சிட்டு நான் எழுந்திருக்க உதவி பண்ண. கேட்பாங்கல்ல எப்படியும் ரொம்ப ரொம்ப டவுட் நன்றி. வராதா? அந்த காட்டிற்கு தைரியம் ஜாஸ்தி தான். காட்டுக்குள்ள பூந்து தப்பிக்க பாக்குறான். காட்டுக்குள்ள குதிரையோட போக முடியாது. மாட்டுக்காத்துல காட்டுக்குள்ள போயிடக்கூடாது. கஷ்டம்தான். குதிரை வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடணும். தள்ளி இருக்கு. கையில தான் இருக்கும். ஐயோ, மயக்கத்துல வேற இருக்கு. உயிரோட தான் இருக்காரு. அவன் வேற பொழைப்பானான்னு கூட தெரியல. ஆனா இவ்வளவு சில்லுன்னு இருக்கு இவரோட உடம்பு. ரத்தம் வேற அதிகமா போயிருக்கு. தயவு செஞ்சு
உயிரை கையில பிடிச்சிட்டங்க. அவன் வேகமா ஓடுறான். அடிப்பட்ட ஒருத்தனால இவ்வளவு வேகமா ஓட முடியாது. ஏதோ தப்பா இருக்கு. அவனை விடாம துரத்துக்கிட்டே போங்க. நீங்க அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் தேவையில்லாம விசாரிக்காதீங்க. அவன் காரணம் இருந்தா அவனை எதிர்த்து உங்களை நிக்க முடியாது. உங்களுக்கு தேவையான படைய நான் அப்புறமா அனுப்பி வைக்கிறேன். இப்போதைக்கு பின்தொடருங்க. புரியுதா? உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன். டவுட் வந்துச்சு. நில்லுங்க, எங்க போறீங்க? சின்ன டவுட் வந்தா கூட உஷாராயிரும். வண்டி தயாரா இருக்கு. அது ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு தெற்கு எல்லை பகுதிக்கு நம்ம போயிடலாம். நீங்க ஒரு தடவை நாட்டை தாண்டி வெளியே போயிட்டா நிச்சயமா அவங்களால உங்களை பிடிக்கவே முடியாது. அவங்கள திசை திருப்புற வேலையை நான் பாத்துக்கிறேன். பட் பரவாயில்ல, தோர்ஃபின் இதை பண்ணுறதுனால ஒரு நம்பிக்கை காப்பாற்றிடுவாங்க. பெரிய முதலாளி, வயலோட எல்லா வரைக்கும் நீங்க அவங்க கூட போக முடியுமா? எனக்கு புரிஞ்சது. அவருதான் வண்டி ஓட்டணுமா அப்போ? பெரியவர் கிட்ட வந்துட்டானா? இவ்வளோ உஷாரா இல்லைன்னா தானே இவன் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லணும். போச்சு. இதாக சீக்கிரம் வந்துட்டான். இப்போ தோர்ஃபின் என்ன பண்ணுவான்? இது குதிரையோட சத்தம் மாதிரி தெரியல. நிச்சயமா சந்தேகத்தோட தான் அவன் இங்க வந்திருக்கான். புரிஞ்சிடுச்சு. அவன் மயக்கத்துல இருக்கானா? அதனாலதான் என்னால அவன் இருக்கிறத உணர முடியல. அதான் நான் பார்த்தேன். தோர்ஃபின், இப்போ நின்னா எல்லாருமே குற்றவாளி, அவ்வளோதான். ஸ்னேக் என்னையா பண்ண போற? இவ்வளோ பொறுப்பா அநியாயத்துக்கு இருந்து. நான் இங்க பேர பேச வரல. அவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ, சரியா? ஒருவேளை இல்லடா உன்னைய கொன்னுடுவேன். மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப ஸ்னேக் மட்டும் தனியா வந்திருக்கான். இவனை மட்டும் நம்ம எப்படியாவது சமாளிச்சுட்டா இங்கிருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது இவன் கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் தாடியை உடைச்சிட்டா போதும். நீ அவன் கூட சண்டை போட போறியா? இந்த சண்டையை நிச்சயமா உன்னால தவிர்க்கவே முடியாது. நீ ஒருத்தருக்கு உதவி பண்ற. உன் கைய ஓங்கறதுக்கு உன்கிட்ட ஒரு சரியான காரணம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவன் சண்டை போடுறதுக்கு அவங்கிட்டயும் ஒரு சரியான காரணம் இருக்கு. அது சரி, இப்போ நீ என்ன பண்ண போற? வழக்கம் போல சமாதானம் பேச போறியா? நடக்காது. இல்ல இவங்க எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு அவனை எதிர்த்து நின்னு சண்டை போட போறியா? எந்த பாதையில போனா நீ ஒரு உண்மையான வீரனாக முடியும்? அத பத்தி யோசிக்கலாம் நேரம் இல்ல. அங்க பார், அவன் உனக்கு எதிரில நிக்கிறான். இப்போ புரியுதா அஸ்கலாடோட? இந்த பாடத்தை தான் உனக்கு நடத்திட்டு போனோம். இப்போ ஷாக்காவா? இப்போ தோற்பினே மிருகம் தான்டா. இன்னும் பாதி தெளிவு இல்லாம இருக்கிறவனால அவனை ஜெயிக்க முடியுமா? இறங்கிடணும்.
அதை பற்றி யோசிக்கக்கூடாது. குழப்பத்தில் இருந்தால் ஆகாது. ஓ அப்பா. அன்னைக்கு ரெடி ஆகிட்டான், சென்ஸ் பண்ணிட்டான். இவன் ஒரு மாதிரி விசித்திரமா நிக்கிறான். பழைய தோற்பியன் இப்போ தான் வெட்டர்வா சொல்கிறேன். வீல் கம்பு எதுக்குமே சரிப்பட்டு வராது. வாழுக்கும் இருக்குமோ அதுக்கும் இல்லை. ஓ தெரியுதுங்களா இந்த போஸு? நின்னாலே முழுசா ரெடின்னு அர்த்தம். நாங்கள் தப்பாக போன எபிசோட்லேயே வந்து ஈனாரு தோற்பினும் தான் தப்பிக்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சோம். போன எபிசோட் ஹெல்ப் பண்ணல, இந்த எபிசோட் தான் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க போன எபிசோட்லேயே சந்தேகம் வந்துச்சு, பட் அவங்களே தான் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சது. எனக்கு என்னன்னா இந்த பொண்ணு எப்படி அவ்வளோ பெரிய உருவத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒழிக்க வச்சுச்சுன்றது தான். அதில் தான் எப்படி டவுட்டே முடிஞ்சிச்சு? வந்தது, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களோன்னு. ஸோ சப்போர்ட் எல்லாம் பண்ணியிருக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு. பட் ஆனால் பெரிய முதலாளி கடிலே எடுத்து வந்து வச்சுருப்பான்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஊருக்குள்ள எங்கன்னா வச்சுருப்பாங்க தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து பெரியவரே ஹெல்ப் பண்ணார். அவருக்கு என்னன்னா அவருக்குள்ளே இருந்த அந்த குற்ற உணர்ச்சி, அன்றைக்கி என் பொண்ணுக்கு நான் பண்ணாமல் விட்டேன், இவ்வளோக்காவது நான் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகிற தருவாலியாவது ஒரு நல்லது பண்ணிட்டு போகிறேன்ன்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. எனக்கு என்னென்னா பெரிய முதலாளியே இறங்கி வந்துட்டாருன்றப்போ உன்னுடைய விசுவாசம் இவரை நோக்கி தானே இருக்கணும் ஸ்னேக்கு. அப்புறம் என்னன்றது தான். அப்பயும் வந்து 2வது முதலாளிக்கு அவ்வளோ விசுவாசமாக வந்து என்னடா பண்ண போகிறேன், என்னடா சாதிக்க போகிறேன்றது தான் இருக்குது. ஒரு குழந்தைகிட்ட கூட அவ்வளோ இது பண்ணி அவங்க முன்னாடி அவர்கிட்ட நிற்க வைக்கணும், இவங்களும் அவர் தான் தண்டிக்கணும், அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் தான் அப்படின்றது என்னன்னு எனக்கு புரியல. இவரே இப்போ சப்போர்ட் பண்ணுறாருல. தப்பிச்சு போயிட்டாங்க, நாங்களாம் தாத்தாக்கு சீரியஸாக இருந்தது பார்த்துட்டு இருந்தோம், போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. கொஞ்சம் இறங்கலாம். அது எப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இப்போ இறக்குற டைமில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நான் எப்படி எடுத்துக்க முடியுன்றது. ஏன்னா இத்தனை நாள் நான் இதில் ஊறி பழகிட்டேன் இல்லை, டக்குன்னு ஸ்டாப் பண்ண யாராலையும் எடுத்துக்கவே முடியாது. அந்த இதில் தான் அவன் இருக்கான். அதான் நான் என்ன நினச்சேன், இந்த பொண்ணு ஏன் டவுட்டு பண்ணல, ஏன் ஒன்றுமே பண்ணலன்னும் போது தான் தெரியுது அங்கே தான் எல்லாம் செத்துட்டாங்கல்ல, அதனால யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பொண்ணு வந்து தான் காப்பாற்றினா அது பண்ணான்ட்டு. இவங்கெல்லாம் அவனா அதை தப்பிச்சுட்டான் போல இருக்குது, இந்த பொண்ணை தேடி அவன் வருவான்னு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்லதாக போச்சு. ஆனால் ஸ்னேக்குக்கு தெரியும்ல, எப்படியோ வந்து நான் மருந்து போட வரேன்றப்போ இவன் பார்த்துட்டு தானே போனான், அந்த டவுட் இருக்கும். அதை அதனால தான் வெளியே சொல்லிட்டு சுற்றி நின்று போனால ஆள்கிட்ட சொல்லிட்டு போனாங்கல்ல இந்த பொண்ணை உள்ளே விடாதீங்கன்ட்டு. சரி அதை ஏதோ ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டான் போல அவன். அவன் ஸ்னேக் கண்டிப்பாக தெரியும் உதவி பண்ணி. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடும், இவதான் காப்பாற்றி வந்து அதான் தெரிஞ்சு போச்சுல. இப்போ வந்து குதிரை ஏற்றினா எல்லாம் இப்போ அவனுக்கு கால்குலேட் பண்ணிடுவான். உடனே டக்கு டக்கு டக்குன்னு அவன் என்னத்துக்கு முடிச்சுட்டு இருப்பான். ஓ எல்லாமே நீதானா அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே குற்றவாளி. இப்போ இவங்க எதிர்க்கலனாலும் மொத்த பெருமை எத்தனை போய் அங்கே தான் நிற்க வைப்பான். ஆனால் ஸ்னேக் அப்படி நிற்க வச்சாலும் இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களே பதட்டத்தில் ஓடியாந்துனுங்கிறாங்க என்ன ஆக போதும்ன்ட்டு. இப்போ வந்து நாங்கள் 5 பேர் பிடிச்சி எனக்கு குற்றவாளிகள், டேய் இர்றா பின்னாடி இன்னொரு பிரச்சனை வந்துனுக்குது, அதை பார்ப்போம், இவன் கிடக்குறாங்க எல்லாத்தையும் விட்றா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக தான் முடிய போகுது. ஆனால் வர வரைக்கும் இவன் விசுவாசம் அவ்வளோ உண்மையாக இருந்து இப்போ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரே ஒரு சின்ன ஈரம் அப்படி காமிச்சிட்டானா அது முடிஞ்சிடும். பட் வரல. அதுதான் பெரியவரும் சொன்னார், விவசாயம் பண்ணுற எல்லாம் விட்டு அமைதியான வாழ்க்கைக்கு போ அப்படின்னா முடிஞ்சிருமா? முடியாது, கஷ்டம்தான். இதுலேயே ஊறினவங்க அப்படி டக்குன்னு வர்றதுன்றது சாத்தியமே இல்லை. அது இப்போ தாத்தாக்கே இத்தனை வருஷம் கழிச்சு சாவர அதுதான். தருவாயில தான் இப்போ தான் உங்களுக்கே இந்த எண்ணம் வருதுன்னா, ரத்தம் சுடாகிற இவனுக்கு வந்து இந்த எண்ணம் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். தோற்பின் மாதிரி எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரணுன்றது வந்து ஏன்னா நடக்காத அந்த விஷயம். தாத்தா உயிரோடு இருக்கும்போது உடம்பு நல்லா இருக்கும்போது சொல்லியிருக்கலாமே, அப்போல்லாம் ஒன்றும் சொல்லலை பேசல, இப்போ வந்து சொன்னானா அது என்ன நியாயம்? ஸோ அது கஷ்டம்தான் ஸ்னேக்கு கூட. அதான் சார தருவாயில் தான் நம்ம ரொம்ப வந்து எல்லாத்தையும் அப்போ தான் திறப்போம். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கார். பட் ஆனால் பெரியவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியவே புரியும். அவங்க வந்து நல்லா அனுபவித்து அடிபட்டு நொந்து நூடாகி நம்மக்கிட்ட ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. பட் நமக்கு அது புரியவே புரியாது. ஒரு வேறு போகிற வயசில் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு தட்டி கழிச்சுன்னு போவோம். பட் நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து அங்கே நிற்கிறப்ப தான் அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் அது நிற்கும். இதை தான் இன்றைக்கி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஸ்னேக்குக்கு இது எப்போ புரிஞ்சு இல்லைங்க, அது எனக்கு எப்பவுமே தோணும். அது என்னது, அது இவங்களாம் வந்து பட்டுட்டு இவங்களும் அந்த வயசில் எல்லாம் பட்டு புரிஞ்சு தான் நமக்கே அந்த அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு அட்வைஸ் பண்ண டக்குன்னு நம்ம ஏற்றுக்க முடியாது, மாற்றிக்க முடியாது. நமக்கு அது படணும், நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்ம மாற்றிக்க முடியும். அது என்ன இதில் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் பட்டுட்டு வந்து அட்வைஸ் பண்ணீங்க, நாங்கள் மட்டும் எதுவுமே படாமல் அட்வைஸை மட்டும் கேட்டுட்டு மாறணுங்கிறது கஷ்டம். அது உணர்ந்தால் மட்டும்தான் அது நிலையாக மாறும். இப்போ அட்வைஸ் கேட்டு நம்ம மாறணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப அந்த தாட் வரும். அப்போ நம்ம எப்போ உணர்றோமோ அதுதான் நிலைக்கும்.
அதுதான் இந்த எல்லா கேரக்டர்லேயும் ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் இருந்தால்தான் தான் அஸ்கலாடுன்னு ஒன்று வருது. அவன் அதான் யதார்த்தத்தை அழகாக புரிய வச்சு இதாண்டா இப்படி தாண்டா நீ நினைக்கிறது நடக்கணும்னா என்ன வழியை தேர்ந்தெடுத்து போவேன் அவ்வளோதான். என் வழி தான் வரும். நீ என்ன யோசிச்சாலும் எப்படி என்னத்தை தான் நீ பண்ணாலும் ஃபைனல் என் வழிக்கு தான் நீ வருவேன். நான் சொன்னது தான் கரெக்டுன்னு வரும். நான் என்ன வழி உனக்கு சொன்னனோ இப்படி தான் போய் ஆகணும், இந்த உலகம் இப்படி தாண்டா இருக்குது, இங்கே உட்காந்து நீதி நார்மலாக பேசிகிட்டு இருக்க முடியாதுறான்னு சொன்னது இந்த விஷயம்தான். ஆனால் அது அது எதுக்கு எனக்கு யூஸ் புரியும். பண்ணுறோம் அதுதான் முக்கியம் இல்லை. ம். நல்ல விஷயத்துக்கு காப்பாற்றுறதுக்கு அது யூஸ் பண்ணால் ஓகே தான். பட் நான் தன்னோட வெஜன்ஸ்க்கு யூஸ் பண்ணால் தப்பாக போயிடுது. ஸோ கண்ணுட்டு அதை தான் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ கவுண்டியாக மாறி அதனால தான் நிற்கிறான். அது அஸ்கலாடோட இன்னொரு காப்பி. இப்போது தோற்பினும் அதே தான். அஸ்கலாடோட வழி எடுத்தால் மட்டும்தான் நீ உங்கள் அப்பா வழியை பூர்த்தி பண்ண முடியும். அவருடைய ஆசையை பூர்த்தி பண்ணனா அதுக்கு வந்து நீ அஸ்கலாடு வே தான் எடுத்தாகணும். வேறு வழியே இல்லை. நீ நல்லவனாக இருந்தால் போதும். அதில் ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு இருக்கணும். இப்போ ஸ்னேக்கு வந்து அவன் வந்து விசுவாசத்தில் நிற்கிறான். இப்போ நீ அவனை எதிர்க்கணும்னா என்ன பண்ண முடியும் உன்னால்? பேச முடியுமா? புரிய முடியுமா? எதுக்குமே அவன் தயாராக இல்லை. அவனோட விசுவாசத்து மாதிரி தான் அவன் நிற்கிறான். அவனுடைய பாயிண்ட்டு கரெக்டு, உன்னுடைய பாயிண்ட்டு கரெக்டு. அப்படின்னா அவன் மோதல் தான். 2 பேரோட வேல்யூமே கரெக்டாக இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? மோதி தான் சாதிக்க முடியும். வேறு வழியே இல்லை. இதோ கை தூக்கிட்டான். அவ்வளோதாங்க. இதுதான் போன எபிசோட்லேயே சொன்னது. இது நடக்காமல் உன்னால் அந்த வே கிரியேட் பண்ணவே முடியாது. அவ்வளோதான். ஈனார் வேற அங்கே தனியாக மாட்டிட்டு இருக்கான். ஆனால் அவன் சமாளிச்சிருவான் அந்த 2 பேரையும். அவனும் வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம தோற்பி நின்று போஸ்ட் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஏன்னா அப்போ பார்த்துட்டா அப்போ வந்து கோவத்தில் எதுக்கோ அந்த போஸ் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். பட் இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணுறான்னு போது இது வேற மாதிரி ஃபீலாக இருக்குது. அதான் இப்போ தோல்ஃபி அந்த கையை தூக்குறப்பவே இங்கே ஸ்னேக் வந்து அந்நியனுமே அப்படி பாதத்துலேருந்து அந்த உணர்ச்சி அப்படி கிரியேட் ஆகி நின்றுச்சு. ஓகே ரெடி, இதுக்கு மேலே வந்து வால் தான் பேசணும்னு நின்றுட்டான். பேசி பிரயோஜனம் இல்லை. இவன் வந்து இப்போ சண்டைக்கு ரெடி ஆகிட்டான். ஏன்னா ஏற்கனவே ஸ்னேக் சென்ஸ் பண்ணிட்டான் இவன் வீரம் தான், இவன் சாதாரண ஆள் இல்லைன்ட்டு. இன்றைக்கி அவன் கை தூக்குனதும் முடிஞ்சிச்சு. இது இன்றைக்கி நடக்க தான் போகுதுன்றது தெரியும். பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. தோர்கிலேயே வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு தோர்ஃபின் வந்து ஒரு ஆள். ஸோ ஸ்னேக் எந்த அளவுக்கு எவ்வளோ தோர்கில் அளவுக்கா இல்லை அதுக்கும் மேலேயான்றது நமக்கு தெரியல. ஸோ இந்த பேட்டில் எது ஜெயிக்கும்ன்றதும் சொல்ல முடியல. பட் ஷாக்கிங் என்னன்னா அவளுக்கும் பெரியவருக்கும் தான் என்னடா தோற்பினி நீயும் நிற்கிற அப்படின்ற மாதிரி. ஸோ சம்பவம் இருக்குது, பயங்கரமாக இருக்குன்னு தெரியும். ஸ்னேக் ரொம்ப டஃப்பான ஆளாக இப்போ ரொம்ப நாள் ஆச்சு ஒன்று ஃபைட் போட்டோம். ஸோ ம். பார்க்கணும் இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ ரொம்ப விறுவிறுப்பாக போகுதுங்க. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ரொம்ப ஆவலாக போயிட்டுருக்கோம். இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.